ஏண்டா இப்போ கொஞ்ச நாளாக தான் லவ்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அம்மாவையும் தங்கச்சியும் பற்றி தப்பாக பேசினான்டா. அதான் நேத்துலேருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். கால் கட் பண்ணி விடுறா. டேய் மச்சான், நீ அடிச்சது அவங்க அப்பாவடா. அவளுக்கு கோவம் இருக்க தான் செய்யும். சரிடா, என் அப்பா மேலே தப்பு இருக்கட்டும், அதுக்காக அடிப்பியா கிஷோர்? ஓ, நம்ம லவ்க்காக ஒன்னொன்னா அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கும் பேசி புரிய வச்சு எப்படியாவது இந்த கல்யாணத்தை பண்ணிடலான்னு பார்த்தா நீ இப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு வந்து சாரி கேப்பல்ல? என்கிட்ட இவ்வளோ கேட்கறல, கொப்பன்ட்ட போய் கேட்டியா? அப்படி என்ன பேசினான ஃபர்ஸ்ட்? அதெல்லாம் நான் கேட்டேன். என் அப்பாவை அவன் இவன் பேசுற வேலை வச்சுக்காத. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே போனா என்னது அர்த்தம்? ஹரிஷ் அவன் தானே கால் பண்ண சொன்னா. நான் அவன்கிட்ட பேசுற மைண்ட் செட்ல இல்ல. இல்ல தியா, அவன் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஹரிஷ், நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாத. அவன்கிட்டயும் சொல்லிரு. டேய் எங்கடா கிளம்பிட்ட? தியா ஊருக்கு போயிட்டாடா. டேய் போட்டு விட்றா, நிறைய வேலை இருக்கு, நான் ஆஃபீஸ் போகணும். டேய் என்னடா இவ்வளோ லவ் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் இப்படி பண்றீங்க? என்னை என்னதான்டா பண்ண சொல்ற? எப்படி போய் பேசினாலும் அவாய்ட் தான் பண்றா. என் மேல தப்பே இல்லடா, அவ்வளோ சாரி கேட்டிருப்பேன். கொஞ்சம் கூட கன்வின்ஸ் ஆக மாட்றா. ஐயோ மச்சான், சொன்னா புரிஞ்சுக்கோ. தியா மாதிரி பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டா. டேய் நீ முதல்ல கால் பண்ணியா? நான் கால் பண்ணா எடுக்க மாட்றாடா. அவ ஊருக்கு தானே போயிருக்கா. அவன் தம்பி வெங்கட், அவன் நம்பர் இருக்குல்ல, அவனை கூப்பிடுறா. எப்படியாவது அவன்கிட்ட பேசி இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவோம்டா. சொன்னா கேட்க மாட்டேன். ம், ஹலோ. ஹலோ வெங்கட். சொல்லுங்க அங்கிள். அங்கிளா? ஏய் பேசுறோம். வெங்கட், தியா ஊருக்கு வந்துட்டாளா? வந்திருந்தா மொபைல் கொடுக்குறியா? அவன் நம்பர் நாட் ரீச்சபிள்னு வருது. தியா இங்கே வரல அங்கிள். அப்பா மட்டும்தான் வந்தாங்க. தியா நெக்ஸ்ட் வீக் தான் வரேன்னு சொன்னான். ஊர்ல இல்லையா? டேய் விளையாடாதடா, அவட்ட போய் ஃபோன் கொடு. ஐயோ அங்கிள், நிஜமாவே தியா இங்கே வரல. வந்தா நான் சொல்ல மாட்டேனா? சரி ஓகே வெங்கட். டேய் ஊருக்கு தானே போறேன்னு சொன்னா, வேற எங்க போயிருப்பா? ஹலோ அக்கா, தியா பிஜியில் இருக்காளா? இல்லடா, வரலையே. ம், ஓகே. பவித்ரா, இவ தியா ஃப்ரெண்டு பேசுறேன். அவளோட ஸ்னாப்சாட் லொகேஷன் லாஸ்டா எங்க இருந்துச்சுன்னு பார்க்க முடியுமா? தியா அங்கே வந்தாளா? தியா தான். அங்க எதுவும் வந்தான்னா கொஞ்சம் கால் பண்ணி சொல்லுங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸா இருக்கும். காயத்ரி, தியா அங்கே வந்தாளா? இல்ல கிஷோர், வரல. சரி ஓகே, வந்தா சொல்றியா? அப்போ இவ்வளோ நடந்திருக்கு. கிஷோர் கிட்ட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு இங்க வந்திருக்கேன். ஆமா, பின்ன அவன் அப்பாவே அடிக்கிறான். நீ தானம்மா சொன்ன கிஷோர் நல்ல பையனே. அவன் இப்படி எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். நீ அவங்கிட்ட பேசி பாரு என்னாச்சுன்னு. ஷோ சித்தி, வீட்டுக்கு போனாதான் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கோ, ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணுவாங்க. நீங்க வந்தா நீ கொஸ்டினா கேக்குற? அது இல்லதியா, சித்தி, சித்தப்பா கூப்பிடுறாரு பாரு, போ. என்னங்க இதோ வரேங்க. டே வெங்கட், சொல்லுங்க சித்தி. உன் சித்தப்பா வண்டி சர்வீஸ் கூட்டிருக்க, வரும்போது எடுத்துட்டு வந்துருப்பா. சரிங்க சித்தி. சித்தி, சித்தி, இருடி வரேன். சித்தி, தியாவா அது? ஆமாப்பா, இருடா அப்புறமா பண்றேன். சித்தி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க?
நம்ம வெங்கட்மா. ஐயோ அவங்கிட்ட நான் இங்க இருக்கேனே சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. ஐயோ ஏன் சித்தி இப்படி பண்ற? அவன் போய் அம்மா கிட்ட சொல்லுவான், அம்மா வந்து என்ன கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் சொல்ல மாட்டா. நம்ம வெங்கட் இல்ல. சரி டீ குடிக்கிறியா? டீ கொண்டு வந்து என் தலையில கொட்டு. போ சித்தி. சொல்லு வெங்கட். கிஷோர் அங்கிள், தியா எங்க வீட்ல இல்ல, அவ சித்தி வீட்ல தான் இருக்கா. என்ன வேண்டா? சித்தி வீட்டில் இருக்கலாமாடா? சித்தி வீட்டுக்கு போயிட்டாளா? எங்கேன்னு கேளுடா. அவ ஏதாவது பிரச்சனைனா அங்க போயிடுவா. ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் இங்க வருவா. இருங்க அங்கிள், நான் உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்றேன். அப்புறம் அங்கிள் ஃபோன்லாம் பண்ணாதீங்க, நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா. நீங்க நேர்ல போயிருங்க. சரி. ஓகே அங்கிள். வாடா போய் பார்க்கலாம். இல்லடா, எப்படி போய் பேசினாலும் அவாய்ட் தான் பண்ண போறான். சரியா வராதுடா. டேய் அதான் நான் இருக்கேன்லடா, வாடா பார்த்துக்கலாம். என்ன ஆனாலும் பாத்துக்கலாம் தானே 2 பேரும் லவ் பண்ணீங்க. இப்போ என்ன ஆச்சு உனக்கு? ஆமா சித்தி, ஆனா இவ்ளோ பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு இப்ப என்ன பண்றதுனே தெரியல சித்தி. என்ன பண்றதுன்னு தெரியலையா? மச்சான் டேய் நேர்ல போய் பேசி பார்க்கலாம்டா. இனி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லையா? மச்சான் டேய் சொல்றத கேளுடா. தியா, நான் சொல்றது கேளுமா. லாஸ்டா ஒரு தடவை பேசி பாரு. லாஸ்டா தானே பேசி பார்க்கறேன். ஆனா என்ன ஆகும்னு அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வா போலாம். இந்த வீடா? ஆமாடா. வா போலாம். நாளா வரல, நீ போயிட்டு அவளை கூட்டு வா. டேய் நான் மட்டும் இப்படி தனியா போறது? நாளா வரல. உன் கூட இருக்கிறது ஒன்று தான்டா பண்ணலாம். நல்லா போடா. தியா, ஏ தியா. யாரு தியா, யாருன்னு கேக்குறல்ல. ஏ தியா. நீ யாரு? யாரு தியா, வேணும்? தியா இருக்காளா? தியா சித்தி கேட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்க. ஆரிஷ், இப்ப எதுக்கு நீ இங்க வந்த? உன்னையும் உன் சித்தியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். யார் தியா? இதா கிஷோரா? கிஷோர் ஃப்ரெண்டு சித்தி. நான் பேசிட்டு வரேன், நீங்க போங்க. இப்ப என்னதான் உங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, அதை பேசி சால்வ் பண்றதை விட்டுட்டு அப்பெல்லாம் நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கப்ப எப்படா பிரேக்கப் ஆகுன்னு இருந்தேன். ஆனா இப்ப நீங்க தனித்தனியா இருக்கிறதே ஒரு மாதிரி இருக்கு. தியா, எப்பவும் இந்த பைத்தியம் மென்டலும் ஒன்னா இருக்கிறதா நல்லது. ஆரிஷ், இப்ப என்ன ஆகி போச்சு? ஃபர்ஸ்ட் பிரச்சனைனா ஒரு 5 நிமிஷம் 2 பேர் உட்காந்து பேசுங்க, எப்படி சால்வ் பண்ணலான்னு. அதுக்கப்புறம் பிரியதை பத்தி யோசிக்கலாம். மச்சான் வெளில தான் இருக்கா, கூப்பிடட்டுமா? மச்சான் டேய் கிஷோரு. டேய் பேசுறோம். தியா, உங்க அப்பாவை அடிச்சதுக்கு ரொம்ப சாரி. என் தப்பு தான், போதுமா? எப்படி எப்படி என் அப்பாவை அடிச்சிட்டு இப்போ வந்து சாரி கேப்பல்ல? தியா, உங்க அப்பாவை அடிச்சோன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வந்துச்சு, அதே மாதிரி தான் உங்க அப்பா என் ஃபேமிலி பத்தி தப்பா பேசுறப்ப எனக்கும் கோவம் வந்துச்சு, அடிச்சேன். ஏன் அப்பா எதுக்கு உன் ஃபேமிலி பத்தி தப்பா பேச போறாரு? உங்க அப்பா சென்னைக்கு வந்தது, என்னை மீட் பண்ணது, இப்ப நீ நானும் இப்படி நிக்கிறோம்ல, இது எல்லாத்துக்குமே ஆகாஷ் போட்ட பிளான் தான், புரியுதா? ஆகாஷா, நீ எல்லாத்தையும் பண்ணிட்டு அவனை சொல்றியா? நீ என்ன சொன்னாலும் நம்புற நிலைமையில நான் இல்ல. 2 பேரும் முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. இங்க இருந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை. தியா ஒரு நிமிஷம். இதை மட்டும் கேட்டு போ. நீங்க இவ்வளோ லவ் பண்றீங்களே, உங்களை எப்படி பிரிச்சு எப்படி நான் தியாவை கல்யாணம் பண்றதுன்னு யோசிச்சேன்டா. அப்போதான் நான் சிம்பிளா ஒரு பிளான் போட்டேன்.
ஆனால் கரெக்டான பிளான். இதே பிளானா? பிளானே தான். அட ஆமாடா. கிஷோரை வந்து பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. என்ன பண்றதுன்னு தான். போய் பேசுங்க அங்கிள். சின்ன மாப்பிள்ள சொல்றீங்க. நான் சொல்கிற மாதிரி பேசுங்க. நல்லா பேசிட்டே இருங்க. நடுவில் அவங்க ஃபேமிலி தப்பாக பேசுகிற மாதிரி தான் பேசுங்க. அப்போ அவன் கோவத்தில் உங்களை ஏதாச்சும் பண்ணுவான். அப்போ கரெக்டாக தியாவை பார்க்க வச்சிருங்க அப்படின்னு சொன்ன வரைக்கும் எல்லாம் நான் தான். இப்போ அது புரியுதா? டேய் இந்த ஆடியோ எப்பட்றா? அன்னைக்கு சித்தப்பட்ட பேசிட்டு இருந்தேன்ல. டேய் கிஷோருக்கு தியாக்கு என்னடா பிரச்சனை? யாரடா அந்த ஆகாஷ்? டேய் ஆமாடா, பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? டேய் அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது இருடா திரும்பி கூப்பிடுறேன்னு சொன்னேன். அப்போ நான் லைன்ல தான் இருந்தேன். யாரா ஆகாஷ் எல்லா பிளானும் நான் தான் போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். என்னதான்டா நடக்குதுங்க? டேய் சித்தப்பு சூப்பர்ரா. நீ என்ன பண்ற தெரியுமா? நேரா அந்த தியா வீட்டுக்கு வா, வந்து எல்லாத்தையும் சொல்லு. டேய் விளாடுறியா? நான் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆச்சா ஆகும்டா. அது வரைக்கும் என்ன பண்றது? டேய் நீங்க பேசுனது எப்படியாச்சும் கால் ரெக்கார்ட்ல சேவ் ஆயிருக்கும். அதை நான் அனுப்பி விடுறேன். எப்படியாச்சும் சமாளிச்சுக்கோ. சர்ரா சித்தப்பா, உடனே அனுப்பு எனக்கு இப்ப. மச்சான் ரொம்ப தேங்க்ஸ்டா. ஏன்டா முன்னாடியே சொல்ல? ஏன்டா உங்க லவ்வுக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைச்சேன். நீங்க என்னடானா இதுக்கப்புறம் நீங்க சேர்ந்தா சேருங்க, சேராட்டி போங்க. நான் வரேன். சாரிடா. சாரி கிஷோர். சாரி கிஷோர், உன்னை நம்பாம இருந்துட்டேன்ல. சாரிடா, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். சரி பரவாயில்ல. நீ எவ்வளோ தூரம் லவ் பண்ணியும் உன்னை நம்பாம இருந்துட்டேன்ல. நீ ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பல்ல கிஷோர். ரொம்ப சாரிடா. எனக்காக நீ இவ்வளோ தூரம் தேடி வந்து சத்தியமா இந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்கடா. நான் மட்டும் இல்லை, நம்ம லவ் சேரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டது ஆரிஸ் தான். சரி, இனிமே நமக்குள்ள சண்டையே வேணாம், ஓகேவா? யார் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன். எனக்கு நீ மட்டும் போதும். இது அப்பவே பண்ணியிருக்கலாம். நாம வேணா ஒன்று பண்ணலாம். உங்க அப்பாவை கால் பண்ணு, அடிச்சதுக்கு சாரி கேட்டலாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. நீ கொஞ்சம் சும்மா இரு. லவ் யூடா மென்டல். லவ் யூடி பொண்டாட்டி. கிஷோர், லைட்டா பசிக்குது. டீ வேணுமா? ஏண்டா எவ்வளோ பிரச்சனையிலேருந்து உங்க லவ்வை சேர்த்து வச்சிருக்கேன். இப்படி வந்து டீயை வாங்கி கொடுத்து முடிச்சு விட்டீங்களேடா. சித்தி பேசு. சொல்லுங்க சித்தி. அடி எங்கடி இருக்க? உங்க அம்மா வேற இங்க வந்துட்டு இருக்காங்க. எப்படியோ உங்க அம்மாக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீ எப்படியாச்சும் சீக்கிரமா கிஷோரை கல்யாணம் பண்ணிடு. சரி சித்தி. என்னடி அம்மா மறுபடியும் என்ன தேடி வராங்களாண்டா? மறுபடியும் இருந்தா? வா, நம்ம முதல்ல சீக்கிரமா போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். வா. ஆ? ஐயோ வாடா வா. எங்கடா? டேய் வாடா, கல்யாணம் சொல்றாடா. கல்யாணமா? டேய்